தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஒரு ஜெனரேஷனல் டிஃப்ரென்சஸையும் ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ள அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்குது. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபில்மாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துகிற விதத்திலிருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மீராவனுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டாக பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கிருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அவருடைய அக்கறைன்ற பேரில் இருக்கிற அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, அந்த கிராமத்துக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்போ பார்த்தாலும் எல்லோரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க, எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம் இது. வந்து வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னையை நோக்கி வரணும். ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ளே இவ்வளவு இன்வால்வ் ஆகி இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு இந்த மீரா கதிரவனோட உழைப்பு வந்து ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம் நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட்லேயே சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது வந்து த பீக், அவரோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை வந்து அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் வந்து திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேறு ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்லேருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா. அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை வந்து எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண்ணுரிமைன்னு பேசுகிறோம், பெண்ணுரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண்
அந்த அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது வந்து நம்மளை வேற ஆளாக வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் 30 வருஷம் கழிச்சு ஒரு ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சுருக்காரு, ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், அவர் நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால், அவர் இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மேடையில் நிற்கிறதுக்கு. நான் பார்த்த மிகச்சிறந்த படங்கள் தமிழில் அப்படின்னு பார்த்தா ஹபீபி நிச்சயமாக முதலிடத்தில் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் படம் பார்த்து என்னோடய நண்பர்கள் நிறைய இயக்குநர்களோட படம் பார்த்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் 1 மணி நேரம் மீராட்ட உட்காந்து பேசினேன். எனக்கு ரொம்ப ஒரு புது சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் பழனி, நான் பிறந்து வளர்ந்தது, என்னோட படித்த நண்பர்கள் யாருமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கிடையாது. எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் அப்படின்னா நான் சினிமாவுக்கு வந்து இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அஸ்லாமும் மீராவும் மட்டும்தான் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள். ஸோ எனக்கு அந்த லைஃப்பை பற்றி சுத்தமாக தெரியாது. எனக்கு அந்த லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து கஸ்தூரிராஜா சார்ட்ட ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், ஈசா ஹீரோக்கு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இது முஸ்லீம் சகோதரர்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம் கிடையாது. இது புதுமையான ஒரு திரைப்படம். இந்துக்கள், இந்து நண்பர்கள், இந்து சகோதரர்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். ஏன்னா இது நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த திரைப்படத்தில், இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. எல்லாரும் ஆதரிக்கணும், இந்த படத்தை கொண்டாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஈஷாவாக இருக்கட்டும், மாளவிகாவாக இருக்கட்டும், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உண்மையாக தேசிய விருது கொடுக்கணும் அப்படின்னா மீராவுக்கும் கஸ்தூரிராஜா சாருக்கும் தேசிய விருது நிச்சயம் கொடுக்கணும். மீராவும் நானும் தங்கர் பச்சான் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. அது எப்போன்னா அந்த ஃபோன்லாம் வந்ததில்லை, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினோம், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போ வந்து கால் பண்ணும்போது காசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு நான் மிஸ்டு கால் கொடுப்பேன், அவன் எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். அதில் யார் அந்த காலை அட்டன் பண்ணால் பேசணும் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ரிலையன்ஸ்லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி மோகன் சார், எங்கள் அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு அப்போ வந்து அவர் தெய்வம். எப்போ வருவார் ஃபோன் பேசலாம் அப்படின்னு நானும் அவன் இதுவாக இருப்போம். அந்த தென்றல் படம், அது படம் அந்த ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான். ஏன்னா 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கியிருந்த இடத்துல 2 பேருமே வரட்டி விட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். மீரா என்னை விட அதிகமாக பேசுவான், நல்ல ஊமை குசும்பு வேறு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கீழே வந்து லிங்குசாமி சாருடைய ஜி படம், மேலே வந்து அமீர் சாருடைய ராம் படம், நடுவில் எங்கள் படம் தென்றல். அப்போ தான் அமீரன்லாம் பார்ப்போம். அவர் மேலேருந்து அப்படியே ஸ்டேஜில் ஒரு கையை விட்டுக்கிட்டு வருவார் கீழே, எங்களையெல்லாம் பார்ப்பார். இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்கிற மாதிரியே பார்ப்பார். அவருக்கு பின்னால் சசிகுமார் சார் வருவார், அவரெல்லாம் எங்களை முறைக்கிற மாதிரியே பார்ப்பார். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் அவனும் அங்கேயே தங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிக்குவோம். அப்படி எனக்கும் அவனுக்கு நட்பு. இதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய சினிமாவை பேசியிருக்கோம், நிறைய இலக்கியங்களை பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, எனக்கு தெரியும் எப்படியும் 7 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா 8:30 போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இவன் வேலை பார்த்ததை விட ராம் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான், நீ வந்துருந்தான். அதனால் எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு பேசுகிறதுக்கு மைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்தேன்.
Habibi வந்து இட்ஸ் நாட் அ மாஸ் ஃபிலிம், இட்ஸ் அ ரியலிஸ்டிக் ஃபிலிம். தோஸ் who love cinema will love it. ஒவ்வொரு சீனுமே உயிர்ப்பாக இருந்தது அதில் நான் பார்க்கும்போது. ஐ லைக் இட் ஸோ மச் தட் ஐ செட், நீங்கள் இதுக்கு ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன்னு. அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து அந்த எண்டிங். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பொயட்டிக். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார்.